ஆடி மாதம் அப்படின்னாலே திருவிழா நிறைந்த மாதம் தான் சொல்லுவாங்க. அதுவும் தமிழ் மாதத்தில் மற்ற மாதங்களை விட ஆடி மாதம் வந்து தனி சிறப்பு உண்டு. அது வந்து அம்மனுக்கு மட்டும் இல்லாமல் நதியை போற்றி வணங்கும் விதமாகவும் இருக்குது. தமிழகத்தில் எல்லா பகுதிகளிலுமே ஆடிப்பெருக்கு விழா சிறப்பாக கொண்டாடப்படுறாங்க. ஆடி 18ஆம் நாளன்று பெரியோரும் அந்த புது வெள்ளத்தை வணங்கினாலே பயிர்கள் செழிக்கும், விவசாயத்துக்கு தேவையான நீர்வளம் குறைவின்றி கிடைக்கும் அப்படின்னு காரணம். காவிரி அன்னையை தெய்வமாக வணங்கி வரவேற்கும் விதத்தில் கொண்டாடுறது தான் வந்து ஆடிப்பெருக்கு திருவிழான்னு சொல்கிறாங்க. அது வந்து அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆடி 18ஆம் பெருக்கு விழா தான் தமிழகம் முழுதும் காலங்காலமாக கொண்டாடப்பட்டு வருது. ஆடிப்பெருக்கு அப்படின்னா விவசாயத்தை தழைக்க செய்ததுக்காக நடத்தப்படும் விழா தான். காவிரி நதி வந்து பெருகி வரும் பகுதிகளில் விவசாயிகள் வந்து ஆடிப்பெருக்கு தினத்துக்கு முன்னாடியே நவதானியங்களை வந்து சிறு சட்டியில் வச்சு அதை வளர்த்து ஆடி 18 நாள் அன்னைக்கு காவிரி ஆற்றோட அந்த படித்துறைகளில் வந்து வைத்து வணங்கி சிறப்பு செய்து ஆற்றில் கலக்க விடுவார். ஆற்றுல வந்து அது கலந்ததும் அந்த முளைப்பயிர்கள் வந்து ஏதாவது ஒரு கரையோடைய நிலப்பகுதியில் ஒதுங்கி நல்லா செழித்து வரும். அதுக்கப்புறம் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா கொண்டாடுவாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு காவிரி ஆற்றில் அந்த காவிரிக்கு சிறப்பு செய்யும் விதமாக பெண்கள் வந்து மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு விளக்கேற்றி வழிபடுவாங்க. அதோட இந்த காதோலை, கருகமணி, காப்பரிசி இதெல்லாம் புது மஞ்சள் கயிறு, குங்குமம், மஞ்சள் எல்லாத்தையும் படைச்சி நெய்வேத்தியமாக கற்பூரம் ஏற்றி பூஜை செய்வாங்க. பூஜையில் வைத்த அது புதிய தாலி கயிற்றை வந்து சுமங்கலிகள் கழுத்தில் அணிந்து கொள்வாங்க. அதுக்கப்புறம் தாலி பாக்கியம் வந்து நல்லா நிலைக்கும் அப்படின்னு சொல்கிறது நம்பிக்கை. கன்னி பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா காவிரி அன்னையை வேண்டி மஞ்சள் கயிறு அணிகிறதுனால நல்ல கணவன் கிடைப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகம். கர்நாடகாவில் இருந்து வர அந்த காவிரி வந்து தமிழகத்தில் ஒகேனக்கல்லில் தொடங்கி ஆடிப்பெருக்கு விழா காவிரி கடலில் கலக்கும் இடமாக பூம்புகார் வரை சீரு சிறப்பமாக கொண்டாடப்படுது. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் எங்கெல்லாம் நீர்நிலை இருக்குதோ அங்கெல்லாம் ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடுவாங்க.